Hello my dear students and parents, welcome to Janus NEET Tamil. Re-NEET-க்கான exam city change பண்ணிக்கிற option NTA சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இந்த ஃபெசிலிட்டி மே 15லேருந்து மே 21 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் சிட்டி எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ஆல்சோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேம் எனக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் சிட்டியும் நான் சேஞ்ச் பண்ண வேணாம், ஆல்ரெடி கொடுத்த எக்ஸாம் சிட்டியே இருக்கட்டும், நான் சேஞ்ச் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா NTA-யோட அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, neet.nta.nic.in இந்த வெப்சைட்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ இதில் அந்த எக்ஸாமுக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா கீழே கேண்டிடேட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஸோ இதில் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டி அப்டேஷன் விண்டோ ஃபார் நீட் UG 2026 இருக்கும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆகும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி சர்வீஸ் அன்அவைலபிள்னு வந்திருக்கு. மேம் நான் இதுக்கு என்ன மேம் பண்ணுறது, என்னால் சேஞ்சே பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. இட் இஸ் ஒன்லி அ சர்வர் இஷ்யூ பசங்களா. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்காக்னிட்டோ மோட் இருக்கு இல்லையா, ஸோ உங்களோட ப்ரௌசரில் இன்காக்னிட்டோ மோட் போட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இஷ்யூ சால்வ் ஆகிடும். சப்போஸ் இல்லை அப்பயும் அகைன் வருது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். NTA சைட்லேருந்து இந்த சர்வர் இஷ்யூ கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் இன்காக்னிட்டோ மோட்லையோ இல்லை வேறு டிவைஸில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷனோட லாகின் பேஜ் வந்துடும். ஸோ இதில் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி நமக்கான அப்ளிகேஷன் நம்பர் அதே நம்பர் தான் என்ட்ரு பண்ணணும், எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் கிடையாது. அதே மாதிரி பாஸ்வேர்ட் நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் போடும்போது என்ன பாஸ்வேர்ட் போட்டிருந்தோமோ அதே பாஸ்வேர்டு இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இருக்கு இல்லையா கேப்சா, ஸோ இதை என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேஜ் லாகின் ஆகிடும். நம்மளோட லாகின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கரண்ட் ஸ்டேட்டஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், ஃபீ பேமெண்ட் இது எல்லாமே கம்ப்ளீட்டட்னு இருக்குமா. கீழே இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அப்டேட் ப்ரெசென்ட் அட்ரஸ் அண்ட் எக்ஸாம் சிட்டின்னு இருக்கும். ஸோ இந்த டேப் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த சிட்டி அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரெசென்ட் அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அட்ரஸ் 1ல அட்ரஸ் 2 அட்ரஸ் 3 இருக்கு. ஸோ இதில் நம்ம எந்தெந்த சேஞ்சஸ் வேணுமோ இதை நார்மலாக அதை டெலீட் பண்ணிட்டு டைப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி டெலீட் பண்ணிட்டு நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் இது எல்லாமே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா செலக்ட் ஃபார் எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் கொஸ்டின் பேப்பர் மீடியம், எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் 1 அண்ட் சாய்ஸ் 2 ரெண்டு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா எக்ஸாமோட மீடியம், கொஸ்டின் பேப்பர் மீடியம், இதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ ஏன் மேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல, NTA சைட்லேருந்து இதை கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷ்னு கொடுத்துருந்தோம்னா இங்கிலீஷ்னு இருக்கும், சப்போஸ் நீங்கள் தமிழ்னு கொடுத்துருந்தீங்கன்னா தமிழ்னு தான் இருக்கும். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்மளால பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் 1, 2 இருக்கு இல்லையா, ஸோ இதில் நம்மளோட எக்ஸாமோட ஸ்டேட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி சிட்டி இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் எந்த சிட்டி சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த சிட்டி சாய்ஸ் இருக்கும். ஆல்ரெடி நம்ம 3 சாய்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 2 சாய்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2 சாய்ஸ், ஸோ அந்த சாய்ஸை நீங்கள் வேறு மாதிரி எந்த சிட்டி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஒன்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு இங்கே கேப்சா இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசென்ட் அட்ரஸும் சரி ஆஸ் வெல் அஸ் உங்களோட சிட்டி சாய்ஸ் ரெண்டுமே சப்மிட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் அகைன் நமக்கான சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கு இல்லையா, சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் அகைன் NTA சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 2 சிட்டியில் நமக்கு எந்த சிட்டி அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு. அண்ட் ஆல்சோ ஜூன் 14 இருக்கு இல்லையா, ஜூன் 14 அன்னைக்கு நமக்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அகெயின் எல்லாருமே அட்மிட் கார்டு, நியூ அட்மிட் கார்டு வச்சு தான் நியூ எக்ஸாம் 21 அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா, ஜூன் 21 அன்னைக்கு எக்ஸாம் நடக்க போகிறதுக்கு ஜூன் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய அட்மிட் கார்டு தான் எடுத்துகிட்டு போகணும். ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகாதீங்க பசங்களா. சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ரெசென்ட் அட்ரஸ் எக்ஸாம் சிட்டி சாய்ஸில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ப்ரெசென்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண வேணாமா, ப்ரெசென்ட் அட்ரஸ் என்னோடது எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்னோட சிட்டி சாய்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரெசென்ட் அட்ரஸில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாமல் எக்ஸாம் சிட்டி சாய்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை 2 மட்டும் சேஞ்ச் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாலும் நோ இஷ்யூஸ், அது மட்டும் சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் மேம் எனக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், இஸ் இட் கம்பல்சரி, நான் கண்டிப்பாக இதை வந்து பண்ணி தான் ஆகணுமா, அப்போ தான் எனக்கு அட்மிட் கார்டு வருமானு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் நாட் கம்பல்சரி. எல்லாருமே இதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருந்த சிட்டி சாய்ஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணவே வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். இதை NTA-வோட அஃபீஷியல் பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, ஸோ இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, for students who do not opt for this facility, the existing choice
சாய்ஸ் ஆஃப் சிட்டி வில் பி ரிட்டைன்ட். ஆல்ரெடி நீங்க என்ன சாய்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அது அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம், எந்த சிட்டியும் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எதுவுமே லாகின் பண்ணி எந்த சேஞ்சஸ்மே பண்ண வேணாம். உங்களுக்கான அட்மிட் கார்டு அகைன் ஜூன் 14 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஐ ஹோப் உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிட்டு நம்புறேன். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இப்படிதான் நம்மளோட எக்ஸாம் சிட்டி ஆஸ் வெல் அஸ் பிரசன்ட் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும். இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் நம்மளால அப்டேட் பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் அப்டேட் பண்ணும்போது கரெக்டாக கொடுங்க. பிகாஸ் இதுக்கான கரெக்ஷன் விண்டோ அகைன்லாம் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஜூன் 14 அன்னைக்கு கரெக்டாக நமக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டாங்க. ஸோ நோ மோர் கன்ஃபியூஷன்ஸ். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போ ரீநீட் எழுத போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எல்லாருமே கம்பல்சரி சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, பசங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்ட்ராட்டஜி பிளான்ஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரிப்பரேஷன் வீடியோஸாக இருக்கட்டும், ஆஸ் வெல் அஸ் நீட் கிளாஸஸும் நான் எடுத்துட்டு இருக்கேன். இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். எந்த ஒரு ஃபீஸுமே பே பண்ண தேவையில்ல. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் இருந்தாலும் ஆஸ் சூன் அஸ் நான் சொல்லும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்மளோட சேனல் ஜானுஸ் நீ தமிழ். நீட் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்றதுன்னு தெரியல மேம், இல்ல நெகட்டிவ் மார்க்கிங், எனக்கு லாஸ்ட் மே 3 நடந்த எக்ஸாம்ல எனக்கு நிறைய நெகட்டிவ் மார்க்கிங் வந்தது, அந்த நெகட்டிவ் மார்க்ஸை எப்படி மேம் நான் ரெடியூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்குமே டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், எதெல்லாம் பிசிக்ஸ்ல ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், கெமிஸ்ட்ரியில ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், பயாலஜில ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் மார்க்கிங் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நெகட்டிவ் மார்க்கிங் ஜானஸ் நீ தமிழ்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளோட வீடியோ வந்துடும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஆல்சோ நம்மளோட குயிக் ரிவிஷன் நோட்ஸ் இருக்கு இல்லையா, QRN, அது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் அகைன் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க மேம் எனக்கு குயிக் ரிவிஷன் நோட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ப்ளீஸ் மேம் அகைன் ஷேர் பண்ணுங்க, ரீநீட்டுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் அகைன் நோட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் வித் MCQஸோட ஒரு சாப்டருக்கும் 2 பேஜஸ்ல எல்லா கம்ப்ளீட் சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் MCQs 20 MCQs ஒரு PDFலயும் இருக்கும். ஸோ நீங்க லாஸ்ட் மினிட்ல குயிக்கா ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all in our next video. Take care.